வணக்கம் நேயர்களே. இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2018ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. சம்பந்தன் பதவியில் நீடிப்பாரா? பிரதான தரப்புகள் பச்சை கொடி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி இன்று தீர்மானம் என்று திங்கள் என்று தீர்மானம் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், கூட்டு எதிர்க்கட்சியினர் தம்மை உத்தியோகபூர்வமான எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்குமாறு சபாநாயகர் கரு ஜெயசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில், பாராளுமன்ற சம்பிரதாயங்களின் பிரகாரம் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நீடிப்பதற்கு பச்சை கொடி காட்டும் நிலைப்பாட்டினை பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய முன்னணியும் எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தி 10ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பொது எதிரணியைச் சேர்ந்தவர்கள் சுமார் 70 பேர் வரையிலே எதிர்த்தரப்பிலே அமர்ந்திருக்கின்ற நிலையில், அதாவது தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறி எதிர்த்தரப்பிலே பொது எதிரணியாக மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில், எதிர்க்கட்சி வரிசையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கின்ற 14 உறுப்பினர்களுடன் ஒப்பிடுகையில் பொது எதிரணி என்ற பெயரிலே செயற்படுகின்ற தங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகம் என்ற வகையிலே தங்களை ஒரு பொது எதிர்க்கட்சியாக கணிப்பிட்டு தங்களுக்கு அந்த பாராளுமன்ற எதிர்க்கட்சி பதவியை தர வேண்டும் என்று அந்த கட்சியினர் பொது எதிரணியினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். கடந்த காலங்களிலே இது தொடர்பிலே பல்வேறு அழுத்தங்களை கூட போராட்டங்களை கூட நாடாளுமன்றத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே தான் அண்மையிலே இவ்வாறான விடயத்தை பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். அதற்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்கள் கூட கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி பதிலளிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த தரப்பினரும் அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர்களும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களின் அடிப்படையிலே திரு சம்பந்தனையா அவர்களே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பொருத்தமானவர் என்ற வகையிலே அவரை தொடர அனுமதிப்பது என்று, அவரை தொடர்வதற்கான ஆதரவை வழங்குவது என்று தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்றைய தினம் வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, நாமலுக்கு நிமல் கூறிய யோசனை என்று ஒரு செய்தி, ஒரு கருத்த பின்னணியிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், முன்னாள் ஜனாதிபதியின் மூத்த முதல்வரும் அம்பாந்தோட்டை பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் சில்வாவுக்கு தனிப்பட்ட விடயம் ஒன்றுக்காக தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்துள்ளாராம். இச்சந்தர்ப்பத்தில் குறித்த விடயம் சம்பந்தமான பேச்சுக்கள் நிறைவடைந்ததை அடுத்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு தலைமை பொறுப்பை நோக்கி நகர வேண்டும், அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும், இன்னும் ஒரு சில வருடங்களிலே அல்லது இன்னும் ஒரு 10 வருடங்கள் தாண்டிய நிலையில் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்லது நாட்டின் தலைவராக வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்ற நாமல் ராஜபக்சவினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை நிமல் ஸ்ரீபால் சில்வா அவருக்கு ஆலோசனையாக கூறியதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இலங்கையில் பலவீனமான ஆட்சியை அமைக்க அமெரிக்கா திட்டம், பூண்டுலோயாவில் சிபி ரட்நாயக்க தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், இந்தியா சீனா போன்ற நாடுகளில் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் இலங்கையில் பலவீனமானவர்களை ஆட்சியில் அமர்த்தவுமே அமெரிக்கா நினைக்கிறது. ஆதலால் தான் தற்போது கோட்டாபாயவுக்கு எதிராக அது செயற்பட ஆரம்பித்துள்ளது என கூட்டு எதிரணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ரட்நாயக்க தெரிவித்தார். பூண்டுலோயாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது, இலங்கையிலே 2020ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது பொது எதிரணியின் சார்பிலே கோட்டாபாய ராஜபக்ஷ களமிறங்குவார் என பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது, பரவலாக பேசப்படுகிறது. கோட்டாபாய ராஜபக்ஷனுடைய எதிர்பார்ப்பும் அது நோக்கிய காய் நகர்த்தலாகவே அமைந்து வருகின்றது என்று செய்திகள் வெளியாகிருக்கிற நிலையில், அண்மையிலே அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருந்து வெளியேறி சென்ற அமெரிக்க தூதுவர் அவர்கள் கேசாப் அவர்கள் தெரிவித்திருந்தார், கோட்டாபாய இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வருவதை அமெரிக்கா விரும்பாது என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையிலே நேற்றைய தினம் சிபி ரட்நாயக்க அவர்கள் மலையகத்திலே பூண்டுலோயா பிரதேசத்திலே நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசுகின்ற போதே, கோட்டாபாய ராஜபக்ஷ போன்றவர்கள் இலங்கையிலே ஜனாதிபதியாக வந்தால் அவர்கள் ஒரு ஆளுமை உள்ள தலைவர்களாக இருப்பார்கள். இலங்கையில் அவ்வாறான ஆளுமை உள்ளவர்கள் வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை. தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இயங்கக்கூடிய பலவீனமான ஆட்சி ஒன்று இலங்கையில் இருப்பதையே அமெரிக்கா விரும்புகின்றது. அதன் காரணமாக
காரணமாகத்தான் கோட்டாபாய ராஜபக்சவினுடைய வருகையை விமர்சித்திருக்கின்றது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது என்ற வகையிலே தெரிவித்திருந்தார். அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக இன்றைய தினம் இந்த வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளில் ஒன்று அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு, மாநகர சபை உறுப்பினர் மணிவண்ணன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மாநகர சபை உறுப்பினர் மணிவண்ணன் அவர்கள் யாழ் மாநகர எல்லைப் பகுதியில் வசிக்காத காரணத்தினால் அவர் யாழ் மாநகர சபை உறுப்பினராக பதவி வகிப்பதற்கான தகுதியை இழக்கின்றார் என்று நேற்று நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இடைக்கால உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால், யாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வுகளில் பங்கேற்பதற்கு தமக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்வது தொடர்பாக தாம் ஆராய்ந்து வருவதாக சட்டத்தரணியும் மாநகர சபை உறுப்பினருமான மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நியமன உறுப்பினராக சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில், அதாவது விகிதாசார முறையிலே மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் மேயர் போட்டியிலும் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையிலே அவர் அந்த பிரதேசத்தில் வசிக்காதவர் என்ற அடிப்படையிலே அவருடைய உறுப்புரிமை பறிக்கப்பட வேண்டும், அவர் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்ற வகையிலே அந்த யாழ் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கின்ற ஒரு பொதுமகனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருந்த கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதனை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த இடைக்கால தடை உத்தரவிற்கு எதிராகத்தான் மணிவண்ணன் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது, அல்லது அவர் செய்திகளை வெளியிட்டிருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் நேற்று முன்தினம் ஆதரனுடைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது தொடர்பான செய்தியாகவே இன்றைய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், கோட்டா களமிறங்குவதை தடுக்க அமெரிக்கா ரகசிய நடவடிக்கை, யுத்த குற்ற ஆவணங்களை கோருகிறது என்ற ஒரு பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலே இன்றைய தினம். அதிலே எமது பார்வையை செலுத்தினால், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ களமிறங்குவதை தடுப்பதற்காக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தினூடாக ரகசிய நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக காணப்படும் யுத்த குற்றச்சாட்டுக்களை அவர்கள் ஆராய்ந்து வருவதாக சிங்கள வார பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிங்கள பத்திரிகை ஒன்றை மேற்கோள் காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இட்டிருக்கின்றது. பொதுவாகவே கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாவதை அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் விரும்பாது என்ற அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் கோட்டாபாய ராஜபக்சவின் நகர்விற்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் எதிராக செயற்படுகின்றன அல்லது விரும்பவில்லை. காரணம், கோட்டாபாய ராஜபக்ஷ என்பவர் சீன அரசாங்கத்துடனும் அதேபோன்று அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு எதிரான சீனா ரஷ்யா போன்ற தரப்புகளுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டவர் என்ற வகையிலே மேற்குலக நாடுகள் கோட்டாபாய ராஜபக்சவின் எதிர்ப்பை அல்லது வருகையை எதிர்க்கக்கூடும் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையிலும் இவ்வாறான செய்திகள் அண்மை காலமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அண்மையிலே வெளியாகிய சிங்கள ஊடகத்தில் வெளியாகிய செய்திகளின் அடிப்படையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாகிருக்கிறது. அதுவும் ஒரு கருத்தை பின்னணியிடப்பட்ட செய்தியாக யாழ் செல்கிறார் கோட்டா என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பெரும்பாலான பத்திரிகைகளில் இன்றைய தினம் கோட்டாபாய தொடர்பான செய்திகள் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ் செல்கிறார் கோட்டா என்ற அந்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ எதிர்வரும் செப்டம்பர் மாதம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். வியத்கம என்ற புத்திஜீவிகள் அமைப்பின் கிளை அலுவலகம் ஒன்றினை யாழ்ப்பாணத்தில் அமைப்பதற்கு கோட்டாபாய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். இதன்படி செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. புத்திஜீவிகள் அமைப்பு என்ற வியத்மக என்ற அந்த அமைப்பு அண்மையிலே பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே ஒரு கலந்துரையாடலை உத்தியோகபூர்வமாக நடத்தியிருந்தது. அதனுடைய கிளை காரியாலயங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலுமே அமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்திலும் அதனுடைய கிளை காரியாலயம் அமைப்பது தொடர்பான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பிலே கோட்டாபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் சென்று அங்கு தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்க இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட பயணமாகவே இது கருதப்படுகின்ற நிலையில் அந்த அமைப்பினுடைய உருவாக்கமே ஜனாதிபதி தேர்தலை இலக்காக
மையமாக கொண்டதாக இருக்கின்ற கருதப்படுகின்ற நிலையிலே அவருடைய இந்த யாழ்ப்பாணம் ஒரு பேசுபொருளாக அல்லது கவனிக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்திய விமானங்கள் யாழ் வர தயார் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால், தென்னிந்தியாவில் இருந்து பலாலி விமான நிலையத்திற்கு விமான சேவைகளை நடத்தக்கூடிய விமான நிறுவனங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் தரண்ஜித் சிங் சந்து தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையுடன் நமக்கு பாரிய தொடர்புகள் உள்ளன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் இந்தியாவின் 14 நகரங்களுக்கு தனது சேவையை மேற்கொள்கின்றது. அதே போன்று இந்திய விமான நிறுவனங்களும் இலங்கைக்கு தங்களுடைய சேவைகளை மேற்கொள்கின்ற நிலையில் இந்தியாவினுடைய அல்லது பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ள பொறுப்பை இந்தியா எடுத்திருக்கின்றது. அதாவது பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்கின்ற பொறுப்பை இந்தியா பொறுப்படுத்துள்ள நிலையிலே அந்த பிராந்திய விமான நிலையமான பலாலிக்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய விமான நிறுவனங்கள் தொடர்பிலே தாங்கள் ஆராய்ந்து வருவதாக அந்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பௌத்த பிக்குவின் நியமனம் பெரும் குளறுபடிகள் என சந்தேகம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், யாழ் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனத்தில் பெரும் குளறுபடி நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பலராலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள இந்த நியமன விவகாரத்தில் அரசியல் தலையீடுகள் புகுந்து விளையாடுகின்றன என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அந்த வகையில் ஒரு பௌத்த தேரர் ஒருவரும் யாழ் அபிவிருத்தி உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகிருக்கிறது. அண்மை காலமாகவே வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வன்னி, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அமைச்சர்களுடைய சிபார்சின் அடிப்படையில் அங்கே வெற்றிடங்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களால் நிரப்பப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பிலே தமிழ் தலைமைகள் கவனம் மற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கிளிநொச்சி பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார சபையிலே மீட்டர் வாசிப்பாளர்களாக சிங்கள இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரதேசத்தினுடைய அமைப்புகள், அந்த பிரதேசங்களே தெரியாத நிலையில் அந்த பிரதேசத்தில் வீடு வீடாக சென்று மீட்டர்களை வாசிப்படுத்த வேண்டிய பணிக்கு அவர்கள் நியமித்திருப்பது பலத்த சந்தேகத்தையும் பல விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஏராளமான பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அதே போன்று இளைஞர் ஜோதிகள் வேலையற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக முன்னாள் போராளிகள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் புனர்வாழ்வை பெற்றுவிட்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்கள் இருக்கையில், அவ்வாறானவர்கள் வேலைக்காக திண்டாடி கொண்டிருக்கையில் வடக்கு கிழக்கிற்கு வெளியில் உள்ளவர்களுக்கு நியமனம் வழங்கப்படுவது தொடர்பிலே பலத்த சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையிலே தான் தற்போது யாழ் அபிவிருத்தி உத்தியோகராக பௌத்த துறவி ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி அரசியல் கோஷ்டிக்கு இல்லை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கூட்டு எதிர்க்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல எனவும், அது அரசியல் கோஷ்டி என்பதால் அப்படியான கோஷ்டிக்கு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்க முடியாது எனவும் பாராளுமன்ற சபை தீர்மானித்துள்ளது என்ற அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகின்றது. அதாவது வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருந்ததை பார்த்திருந்தோம். அந்த சம்பந்தன் பதவியில் நீடிப்பார் அந்த செய்தி தொடர்பான செய்தியாகவே இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகையான தினக்குரல், வீரேசரி ஆகிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகையான உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், யாழ்ப்பாணத்தில் விரைவில் காலூன்றுவார் கோட்டாபாய, வியட்கம அமைப்பின் அலுவலகமும் திறக்கப்படும் என்று அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்த செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபாய ராஜபக்ஷ பொது எதிரணி சார்பில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில், அல்லது களமிறங்குவதற்கு அவர் ஆர்வமாக செயற்பட்டு வருகின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்ற நிலையில், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஒருவர், அவர் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவின்றி, அவர்களுடைய வாக்குகளின்றி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியாது என்ற யதார்த்த சூழல் ஒன்று இருக்கின்றபடியால் கோட்டாபாய ராஜபக்ஷ வடக்கு கிழக்கு மக்களையும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்கு ஆர்வமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு
நடவடிக்கையாகத்தான் இந்த அலுவலக திறப்பை தமிழ் அரசியல் விமர்சகர்கள் கணிப்பிடுகின்றனர். அந்த வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகை இந்த செய்திக்கு முதன்மை இடம் அளித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், வடக்கின் அபிவிருத்தியே இப்போது அரசின் இலக்கு, கிளிநொச்சியில் கூறினார் பிரதமர் ரணில் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே அமைந்திருந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிட தொகுதி ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே இந்த கருத்தினை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த செய்தியை நேற்றைய தினம் ஆதரனுடைய பிரதான செய்தி அறிக்கைகளில் ஒன்றாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதேபோன்று ஆதரனுடைய பிரதான தொலைக்காட்சி செய்திகளில் கூட நீங்கள் இதனை பார்த்திருப்பீர்கள். அதே செய்திதான் இன்று விளம்பரி பத்திரிகையிலும் வெளியாகிருக்கின்றது. வடக்கு அபிவிருத்தியில் அரசு கூடிய கவனம், பிரதமர் ரணில் கிளிநொச்சியில் தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தற்போது வடக்கு கிழக்கிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர் நிர்மாணம், அதேபோன்று நல்லிணக்கம் ஆகியவைகள் ஓரளவுக்கு நிறைவடைந்துள்ள நிலையிலே தற்போது வடக்கு மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கிளிநொச்சியில் ஆற்றிய உரையின் அடிப்படையில் இன்றைய விளம்பரி மற்றும் காலைக்கதிர் போன்ற பத்திரிகைகள் தங்களுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய சகோதரமளி பத்திரிகையான சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், EU extends LTT ban for 6 months என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினாலே தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற தடை உத்தரவு, அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அல்லது பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் விடுதலை புலிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை இன்னும் தொடர்ந்து 6 மாதத்திற்கு அந்த பட்டியலில் இணைப்பதற்கான தீர்மானத்தை அண்மையிலே ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டிருந்தது. அது தொடர்பான செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய லங்காதிபத்திய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. மெத்தி வெடிவென வெடிப்பேட வசரையட்ட கோடி ஹார்சிய ஹத்தலிஸ் பஹாக் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே வந்து பார்வையை செலுத்தினால், அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு வருஷத்திற்கு 445 கோடியாக ஒதுக்கப்பட உள்ளது என்ற செய்தி வெளியாகிருப்பதாக அந்த செய்தி லங்காதீப பத்திரிகை உள்ளக தகவல்களின் அடிப்படையிலான செய்தியாக வெளிப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய அன்றாட செலவை கட்டுப்படுத்த முடியாமல், வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த அமைச்சர்களுடைய சம்பள உயர்வு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பள உயர்வு என்பன பாரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. அதனை அடிப்படையாக கொண்டு லங்காதீப பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையகம் தொடர்பான செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், மலையகம் தொடர்பான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. 3800 ஆசிரியர் நியமனங்களுக்கு மாகாண கல்வி அமைச்சின் ஒப்புதல் அவசியம், கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தற்போது மலையக தோட்டப்புற பாடசாலைகளில் 3800 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் இருப்பதாக இனங்காணப்பட்டுள்ளது. இந்த நியமனங்களை வழங்க மேல் மற்றும் தென்மாகாண கல்வி அமைச்சும் ஒப்புதல் வழங்காததால் ஆசிரியர் நியமனத்திற்கு அமைச்சரவை பத்திரம் வழங்க முடியாமல் உள்ளது என கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்துகம கண்ணங்கர தேசிய பாடசாலையின் தமிழ் பிரிவிற்கான 3 மாடி கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மத்துகம காலி போன்ற பிரதேசங்களிலுமே தோட்ட தொழிலாளர்களுடைய வம்சாவளியினர் அல்லது மலையக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர், தோட்ட தொழில்களிலே ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறானவர்களுக்கான பாடசாலைகளில் அங்கே வசிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான பாடசாலைகளிலே ஆசிரியர் வெற்றிடங்கள் சுமார் 3800 வரையிலே நியமிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு அந்த பிரதேசங்களிலே மத்துகம காலி பிரதேசங்களிலே ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமாக இருந்தால் மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் போன்ற மாகாண கல்வி அமைச்சுக்களுடைய அங்கீகாரம் வேண்டும். அவர்கள் அந்த மாகாண கல்வி அமைச்சுக்கள் அங்கீகாரம் வழங்காமையினால் தமிழ் பாடசாலைகளில் அப்பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளில் காணப்படுகிற சுமார் 3800 ஆசிரியர் வெற்றிடங்களை நியமிக்க முடியாதுள்ளது என்று அண்மையிலே மத்துகமவிலே நடைபெற்ற பாடசாலை கட்டிட திறப்பு விழாவிலே அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் ஆகிய பிரதேசங்களிலே ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது
மேல் மாகாணம் தென் மாகாணம் என்று வருகின்ற போது பெரும்பாலான பாடசாலைகள் சிங்கள மொழி மூல பாடசாலைகளாக காணப்படுகின்ற நிலையில் அந்த பாடசாலைகளிலே பெருமளவான ஆசிரியர்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சிங்கள மொழி மூல பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கின்ற போதிலும் தமிழ் பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஒன்று காணப்படுகிறது. ஆனால் மாகாணம் என்று வருகின்ற போது பொதுவான அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அதிகளவான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தை கூறி இந்த தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை நியமிப்பதற்கு மாகாண சபை அங்கீகாரம் வழங்க மறுக்கிறது என்ற பிரச்சனை ஒன்று முரண்நிலை ஒன்று தோன்றியுள்ள நிலையிலே தான் ராதாகிருஷ்ணனுடைய இந்த கருத்து வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலே ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த மக்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாக நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன், மக்களுக்காகவே அரசியலில் குதித்தேன், கமலஹாசன் தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மைய கட்சி நிச்சயம் போட்டியிடும், மக்களின் நன்மை கருதியே நான் அரசியலுக்கு வந்தேன் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மையம் கட்சி பணிகளை மேற்கொண்டு வரும் கமலஹாசன் அதே நேரத்தில் தனது விஸ்வரூபம் 2 படத்தின் இறுதிக்கட்ட பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த கமலஹாசன், தமிழக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது என்ற அந்த சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிற கமலஹாசன், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே தனது கட்சி போட்டியிடும் என்ற கருத்தை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே தமிழகத்தில் புதிய அரசியல் பிரளயம் ஒன்று ஏற்படுவதற்கான அறிகுறி என்றுதான் சொல்ல வேண்டும். இது இன்றைய தினம் இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கிய இடத்தை பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மதுரையில் பெருமளவு மயில்கள் இறப்பு என்ற ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அது இந்திய செய்தியாக அமைந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. அது தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், மதுரை கட்டஞ்சேந்தல் கோல்டன் சிட்டி அருகே 47 மயில்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையிலேயே மயில்கள் பாதுகாக்கப்பட்ட வேண்டிய உயிரினங்கள் ஒன்றாக இருக்கின்ற நிலையில் அது தானாக நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தனவா அல்லது யாராவது விசமிகளினால் வேட்டையாடப்பட்டனவா என்ற கோணங்களிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இருக்கின்றது. விசமிகளின் கைவரிசையாக இருந்தால் நிச்சயமாக போலீசார் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக உலக செய்திகள் பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. வடகொரியா மீதான ஐநா பொருளாதார தடைகளை ரஷ்யா மீறிவிட்டது, அமெரிக்கா குற்றச்சாட்டு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை விதித்துள்ள பொருளாதார தடைகளை ரஷ்யா மீறிவிட்டதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக நாடுகளின் எதிர்ப்புகளையும் மீறி வடகொரியா பலமுறை அணுகுண்டுகளையும் கண்டம் விட்டு கண்டம்பாய் ஏவுகணைகளையும் பரிசோதித்தது. இதன் காரணமாக வடகொரியா மீது ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்தது. ஐக்கிய நாடுகள் சபையை அழுத்தத்தை பிரயோகித்து ஐக்கிய நாடு சபை ஊடாக அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்தன. அந்த பொருளாதார தடைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே பிரதான பங்காளிகளாக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஒப்புதல் அளித்திருந்தன. இந்த நிலையிலே ரஷ்யாவிலே வடகொரியாவைச் சேர்ந்த சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறும் செயல். அதாவது அந்த ஒப்பந்தத்திலே வடகொரியாவைச் சேர்ந்தவர்களுக்கு வேறு எந்த உலகில் எந்த நாட்டிலும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதில்லை என்ற விஷயம் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையிலே ரஷ்யா சுமார் 10,000 வடகொரியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருப்பது இந்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று அமெரிக்கா சார்பிலே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், வீரேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது. 13 வயதினர் எதிர்நோக்கியுள்ள சவால் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அந்த ஆசிரியருடைய பார்வை தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், நாட்டிலே யுத்த சூழல் முடிவிட்டு அமைதி உருவான கையோடு மீண்டும் புதியதோர் அச்சுறுத்தலுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் முகம் கொடுக்க வேண்டியதோர் சூழல் உருவாகியுள்ளது. அன்றாடம் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்ற நிலையில் அதனையும் மீறி அவற்றின் விற்பனை இடம்பெற்று வருகின்றது. அதாவது நாட்டிலே அதிகரித்துள்ள போதைப் பொருள் பாவனை இளம்பெராயத்தை திக்குமுக்காட செய்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய எதிர்கால சந்தியதையே சீரழிக்கின்ற வேலையை இந்த போதைப் பொருள் பாவனை செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலே வீரேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் அல்லது ஆசிரியர் தன்னுடைய கடுமையான பதிவை இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குழு
தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் சந்திரிகாவின் நம்பிக்கை யதார்த்தமாக முடியுமா என்ற கேள்விக்குறியுடனான அந்த பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது நாட்டில் நீண்ட காலமாக நிலைவரும் இனப்பிரச்சினைக்கு எதிர்வரும் 2020 ஆண்டுக்குள் நிரந்தர தீர்வு எட்டப்படும் என அண்மையிலே ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது ஆதவன் செய்திகளில் கூட இடம் பிடித்திருந்தது. அது தொடர்பான அது அடிப்படையிலான ஒரு பார்வையாக, அதாவது தற்போது நாட்டிலே இருக்கின்ற அரசியல் சூழல், தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அரசியல் தீர்வு முயற்சிகள் என்பவற்றின் அடிப்படையில் சந்திரிகாவினுடைய நம்பிக்கை யதார்த்தமாகுமா என்ற கேள்விக்குறியுடன் இன்றைய தினக்குரல் ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு அங்கலாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். தினக்குரல் ஆசிரியருடைய அங்கலாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அது எவ்வாறு சாத்தியமாகும் என்ற துணியிலே தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், இன்றைய கேலி சித்திரம் அந்த அமைச்சரவை அமைச்சர்களுக்கான சம்பள அதிகரிப்பை கேலி செய்யும் அல்லது சித்தரிக்கும் கேலி சித்திரமாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாட்டினுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனுபவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அதுவும் திண்டாடுகின்ற நிலை, பொதுமக்களை பொறுத்தவரையில் அந்த ஒரு சிறு பகுதியை கூட வருமானத்தில் சிறு பகுதியை கூட பெற்றுக்கொள்வதற்கு திண்டாடுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அதிலே அமைச்சர்களது சம்பளம் 2215 வீதத்தால் அதிகரிப்பு என்ற செய்தியாக்கி அதை சித்தரிக்கும் வகையில் அமைச்சர்கள் எவ்வாறு அந்த முழு வருமானத்தை பயன்படுத்தப் போகிறார்கள் அல்லது அனுபவிக்கப் போகின்றார்கள், அதிலே இவ்வளவு பகுதி, அதிலே சிறு துளியாக வெளியேறுகின்ற பகுதியைத்தான் பொதுமக்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை சித்தரிக்கும் வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து இன்று வெளியாகிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை பார்த்தோம். இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிறைவேறுகிறது. தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.